ஆமா. சந்தனம், சாக்கடை பற்றி ஒரு விளக்கம் சொன்னார். அந்த விளக்கம் சூப்பராக இருந்தது. சித்திரை தேங்க் யூ, தேங்க் யூ. உண்மையாலுமே எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியும். என்னோட ஃபேமிலி வந்து நான் எந்த இதுலயுமே சொல்ல மாட்டேன். எம்பி லைவ்ல இருக்கும்போதும் கூட எனக்கும் ஸ்டார் மீடியாவுக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த டைம்லலாம் வந்து என் ஃபேமிலிய நான் கொண்டு வரவே இல்ல. எனக்கு 2 பசங்கங்கிறது மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர, வேற எதுவுமே சொன்னது கிடையாது. அப்புறம் ஒரு சில நட்புகள் நம்மளுக்கு நெருக்கமா வந்து நம்மளுக்கு நம்பிக்கையா வரும்போது, சில உண்மைகள நம்ம சொல்லுவோம் இல்லையா? சொல்லும்போதும் வந்து நான் என் ஃபேமிலி வந்து முழுசா சொன்னது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த இடத்துல நான் உண்மைய சொன்னதுனால எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. என் குழந்தைக்கு பிரச்சனை வந்துச்சு. அ அவங்கள வந்து இப்ப மெடல் சொல்லுச்சு இல்லையா? தாலி பத்தி அந்த கோவங்க எனக்கு. அப்போவெல்லாம் வந்து எனக்கு செம்ம கோவம். நம்ம ஒரு நல்லா வாழ்ற ஒரு நல்ல ஃபேமிலில எனக்கு கூட பிறந்தவங்க இத்தன பேர் இருக்கிறாங்க. என் மாமியார் வீட்ல வந்து எங்க ஹஸ்பண்ட் கூட பொறந்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிற ஒரு ஃபேமிலில வந்து, ம் இப்படி வந்து ஒரு தப்பான ஒரு அலிகேஷன் வைக்கும்போது எவ்வளோ வலிக்கும்னு நெனச்சு பாருங்க. தெரிஞ்சு பேசணும். தெரியாம வந்து உருட்டக்கூடாது இல்லையா? ஒருத்தவங்கள வந்து தெரிஞ்சா கூடமே பேசக்கூடாது. ஆனா தெரியாமயே பேசிட்டாங்க. அது ஒருத்தவங்கள நான் நேர்ல பார்த்தேங்க. அதுதான் நான் பண்ணுன பெரிய தப்பு. நான் என்ன பண்ணேன்னா, நைட்டி போட்டு ஷால் கழுத்துல நம்ம போட்டோம்னா, நம்ம கழுத்துல என்ன போட்டிருக்கோம்னு எப்படிங்க தெரியும்? தெரியாது இல்லையா? நான் ஷால வந்து வெளியில போனா நான் ஷால் வந்து ஷால் மாரியும் கூட போட மாட்டேங்க. பொத்திக்குவேன். அப்படியே வந்து கழுத்தோட சேர்த்து எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் நான் போவேன் நானு. எங்க வீட்லேருந்து ஒரு 200 அடி தூரத்தில தான் மெயின் ரோடு இருக்கு. மெயினா திருச்சி மெயின் ரோடு. கோயம்புத்தூர் டூ திருச்சி மெயின் ரோடு. அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து இவங்க வராங்க. சரி நம்ம போய் பார்ப்போம். அவ்வளோ ஆர்வங்க எனக்கு. அவங்க நம்ம இப்ப வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்து, அங்கருந்து அவங்க ஒரு ஆக்சிடென்ட் விஷயமா இங்க கோயம்புத்தூர் வராங்க. அவங்கள நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு ஆர்வம். ஆர்வங்கிறத விட வந்து ஒரு YouTubeலயே ஒரே ஒரு நபர தாங்க நான் பார்த்துருக்கிறேன் இப்ப வரைக்கும். நம்ம ஊர் தேடி வராங்க. ஒரு உடம்பு சரியில்லாம வராங்கன்னா, அவங்கள பார்க்கறதுக்கு நானு எப்படி முடியும் சொல்லுங்க? பட்டு சாரி எடுத்து கட்டிட்டு, இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போட்டு, அப்படி முடியுமா? முடியாது இல்லையா? நான் வந்து நைட்டி போட்டு, ஷால் எடுத்து போட்டு போனேன். இதுதாங்க அன்னைக்கு நடந்தது. அந்த ஒரு 1/4 மணி நேரம் பேசுனவங்க வந்து என்ன எந்த அளவுக்கு நோட் பண்ணியிருக்கிறாங்க தெரியுங்களா? அத வந்து பேசியிருக்கிறாங்க. அந்த ஆடியோ என்கிட்ட இருக்கு. என்ன பத்தி அவ்ளோ கேவலமா பேசியிருக்கிறாங்க. வீட்ல இருக்கிறவங்க நான் அப்படித்தாங்க இருப்பேன். நான் மேக்கப் பண்ணிட்டு அப்படி இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு நான் உண்மையா இருந்தேன்னா போதும். அத போய் வந்து தான் வந்து அத வச்சு தான் வந்து எனக்கு எதனால வந்து நானு அப்படி பேசுறேன் அப்படின்னா, அந்த ஆடியோவுல பேசியிருக்கிற பேச்சும், மெடல் பேசுற பேச்சும் ஒரே மாரி வந்துச்சு. அதுதான் எனக்கு மெடல் மேல எனக்கு டவுட் வந்து அப்படி நான் வந்தது. அதனால தான் இப்ப கொண்டு வந்து பேச வச்சேன் நானு. இப்ப புரிஞ்சிருக்கும். அதாவது புரியாத இந்த இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு புரிஞ்சத விட வந்து, இதுல எனக்கு யார் யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது புரியும். ஏன்னா, ஒருத்தர் மேல வந்து புடிக்கிற வரைக்கும் வந்து நல்லவங்களா பேசுறதுங்க. புடிக்கலன்னா, அவங்க மேல என்னென்ன பழி சுமத்த முடியுமோ அத்தனையும் சுமத்துறது. புடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க. என்ன புடிக்கலையா, நான் என்ன தெரியுங்களா உங்ககிட்டலாம் கெஞ்சி கேட்கிறேன். நானும் ஒரு கமெண்ட்ரு தானுங்க. எம்பி லைவ்ல நானும் உங்கள மாரி எல்லாரும் ஒண்ணா தான இருந்தோம். எல்லாம் வெளியில வந்தா நம்ம பழகுறோம். ஒருத்தர் புடிக்கலையா நம்ம வெளியில வந்துர்றோமா விட்டுறணும். அதுக்கப்புறம் அவங்கள பத்தி பேசக்கூடாது, நெனைக்கக்கூடாது. அதுதாங்க கண்ணியம். அத உட்டுட்டு நான் எந்த தப்புமே பண்ணாம வெளியில போய் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க. எவ்ளோ பேர்த்துக்கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா ஒவ்வொருத்தர்கிட்டயும் அதாவது சொல்றத வந்து ஒரே மாரி சொல்லணும். தப்பு தப்பா தப்பு உங்ககிட்ட ஒரு மாரி, அடுத்தவங்ககிட்ட ஒரு மாரி, வேற ஒருத்தவங்ககிட்ட ஒரு மாரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த வந்து சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. நான் உண்மைய சொல்றேன். நான் வாழ்ற வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையான்னு எனக்கு தோணுச்சு. அந்த கோவத்துல தான் வந்து நானு கொண்டு வந்து பேச வச்சேன் நானு. இல்லன்னா பேச வைக்க மாட்டேன். அதுக்கு தான் வந்து எங்க வீட்ல சொன்னாங்க, "நீ ஒரு சந்தனம். போய் சாக்கடையில கல் எடுத்து அடிச்சீன்னா, அது உன் மேல தான் தெளிக்கும். நீ ஒதுங்கி போ." அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப தடவ சொல்றது அதுதான். சில பேர்த்துக்கு கூட புடிக்கலையா, ஒதுங்கி போன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்குள்ள வந்து நான் ஒதுங்கி போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? எத்தன நாளைக்கு ஒதுங்கி ஒதுங்கி போ முடியும்? நான் அந்த 6 மாசம் ஒதுங்கி இருந்தேன்ல, அந்த டைம்ல தான் இந்த YouTubeக்குள்ள இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குது. என்ன வச்சு இத்தன கேம் விளையாடி இருக்கிறாங்க. நானே இல்ல நான் வேண்டான்னு வெளியில போயிட்டேன்ல. நான் எங்கேயாவது பார்த்தீங்களா? 6 மாசம் யாராவது சொல்லுங்க. யாராவது கிட்ட பேசுனேனா? எங்கேயாவது இருந்தேனா நானு? எதுக்கு என் மேல இவ்ளோ பழிய சுமத்தணும்? ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு பொய்யி. ஒரே பொய்யும் எல்லார்கிட்டயும் சொல்லியிருந்தா கூட பரவால்ல. சொல்றதே பொய்யி. அதையும் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாரி பொய்யி. ஒருத்தவங்க இப்படி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க இப்படி சொல்றாங்க. என்ன நீ இப்படியாம்மா இப்படி? என்ன இப்படி? நான் வாழ்ற வாழ்க்கையில அவங்கலாம் வாழ மாட்டாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க, அவங்கலாம் ஒரு 10% கூட வாழ முடியாதுங்க. அப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவ்ளோ வலிக்குது எனக்கு. சிறுத்தைக்குட்டி
எங்க குட்டி. ஹாய் யோகேஸ்வரி அக்கா. நான் தான் கிருஷ்ணவேணி. யோகி இப்போ தான் வந்திருக்கிறா. ஹாய் எம்பிம்மா. எம்பிம்மானால எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சித்திரை. எம்பி ஆர்மி சித்திரை தீபா சிஸ்டர். ஆமாம் தூங்கிட்டேன், இப்போ தான் எந்திரிச்சேன். சரி சரி யோகி, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நேற்றிருந்து வினை விதைப்பவன் வினை அறுப்பான். கண்டிப்பாக பாக்கியா, என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் நல்லது தான் பண்ணுவேன். ஆனால் வந்து பாவம் பார்ப்பேன் நான். நான் வந்து இறக்கப்படுறோம். அதனாலேயே நான் நிறைய இடத்துல அடி வாங்குறேன். தூக்கம் பயங்கரமா வந்துருச்சு, தூங்கிட்டேன். சரி, சரி பரவால்ல. தூங்கு, தூங்கு. கிருஷ்ணவேணி யோகேஸ்வரி அக்கா. அ சொல்லுங்க சொல்லுங்க பாலாஜி விலாஸ். அது கிருஷ்ணவேணி தானே அவங்க? சித்ரா. ஆமாம், ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பற்றி பேசக்கூடாது. கண்டிப்பா சித்திரை. அப்படி இருந்துட்டு போயிரணும். புடிக்கலங்கிறதே இல்லைங்க. புடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு தெரியல எனக்கு. என்ன ஏன் புடிக்கலங்கிறது எனக்கு தெரியல. சரி புடிக்கலன்னா விட்டுறணும். அதுக்காக ஃபேமிலி பத்தி பேசுறது, என்னோட கேரக்டர பத்தி பேசுறது என்னது இது? எனக்கு கேரக்டர பத்தி பேசுறது, அதே மாரி எங்க வீட்ல இருக்கிறவங்களால பேசினா ஒத்துக்க முடியாதுங்க. ஏன்னா நான் அப்படி வாழ்றவ நானு. என்ன பத்தி பேசினா கூட நான் ஒத்துக்கிறேன் நானு. என்ன சுத்தி இருக்கிறவங்க பேசினா எனக்கு கோவம் வரும். ஓகே கிருஷ்ணவேணி அக்கா. விளையாடலாமா? அப்ப ரம்மி ஆட முடியும் ஈஸ்வரி சிஸ். ஆடிட்டாங்க. இனி என்ன ஆடுறது? நல்லா என்னென்ன ஆடணுமோ ஆடி முடிச்சுட்டாங்க. இனி ஆடுனா எனக்கு தெரியல. 6 மாசம் நான் உள்ள இல்லாததுனால என்னென்ன எங்கெங்க ஆடுனாங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தேன் நானு. முருகா சகோதரா, முருகா பிரதர் மட்டன் குழம்பு சாப்பிட்டாச்சா? அது அதுக்குன்னு ஒரு அந்த கேம் விளையாண்டவங்கலாம் வந்து உண்மையா சொல்லட்டுங்களா, எல்லாமே டம்மி பீஸுங்க. அதுக்கு ஒர்த்தான ஆளுகளும் கூட கிடையாது. அதுதான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்தது. சித்திரதீபா சிஸ், பாக்யா சிஸ். சிரிப்பு சிரிப்பா வந்தது. ஆனா, என் வாழ்க்கையில ஒருத்தி மட்டும் நான் மறக்கவே மாட்டேங்க. அந்த வெளிநாட்டுலேருந்து இங்க வந்தா பாருங்க, அவள ஜென்மத்துக்கும் நான் மறக்க மாட்டேன் நானு. எனக்கு அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் அவள திட்டுவேன் நானு. இப்ப நான் நேத்து அவர கூப்பிட்டு பேச வச்சேன். அப்ப என்னங்க பண்ணுவா அவ? தூக்குல தொங்கிருவாளா? கேட்கிறேன் நானு. எப்படிங்க சொல்லலாம் என்ன பத்தி? நான் கையில வளையல போடல. அது வேணா ஓகே. தாலி போட்டிருக்கிறேன், மெட்டி போட்டிருக்கிறேன். அவங்கள போய் பார்த்து பேசிட்டு வரேன். இதுல என்ன தப்பு இருக்குது? கேட்கிறேன் நானு. அத போய் அவ்ளோ சொல்லணுமா? வயிறெல்லாம் எரியுது எனக்கு. உண்மையா சொல்றேங்க. நான்லாம் சாபமுட்டா தாங்க மாட்டாங்க அவங்க. நான் சாபமெல்லாம் விட மாட்டேன். ஆனா இனிமேலாவது அந்த தப்ப பண்ணக்கூடாது அவங்க. நம்மள தேடி எனக்கு என்ன விதியா சொல்லுங்க பாப்போம். வீட்ல இருக்கிறத விட்டு போட்டு ரோட்ல போய் நின்னு பார்த்துட்டு வரணும்னு. நான் கடைக்கு போறதுனா கூட நான் கடைக்கு போமாட்டேன். எனக்கு எல்லாமே வீடு தேடி வந்துரும். வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க. எனக்கு வெளியலாம் அவ்வளோ சீக்கிரம் நான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிற என்னைய வந்து நானா போய் மெயின் ரோட்ல நின்னுங்க. திருச்சி மெயின் ரோடு. அந்த ரோட்ல போய் நின்னு அத்தன பஸ் லாரி போற இடத்துல நின்னு பேசிட்டு வரேன். ஒரு கொழுப்பு. ம். இனிமேலு சொல்றேன் நானு. நான் திட்டணும் கூட தோணலைங்க அவங்களலாம். தெரிஞ்சு சொன்னாங்களா? தெரியாம சொன்னாங்களா? இனிமேலு யாரும் அந்த மாரி பண்ணாதீங்க. ம். என்கிட்ட நல்லா பேசுறது, இந்த பக்கம் வந்து நல்லா பேசுறது, அந்த பக்கம் போய் காரி துப்புறது. என்ன பழக்கம் இதெல்லாம்? பாக்கியா. ஆ இருக்குன்னு தான். அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? கூட இருந்தவங்களே முதுகுல குத்துன அந்த வலி எவ்வளோ இருக்குன்னு நெனச்சு பாருங்க. இது எங்க ஃபேமிலில எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க. வீடு தேடி போயிருவாங்க. உண்மையாலுமே. அவ்ளோ என்ன பேசி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நெறைய பேசி வச்சிருக்கிறாங்க. அதே மாரி வந்து இங்க நம்மளுக்கு வந்த ஒரு கமெண்ட்ர அவ்ளோ பேசியிருக்கிறாங்க. அந்த காது கூசுது. அந்த வார்த்தையெல்லாம் எனக்கு உண்மையா சொல்லட்டுங்களா, நேத்து நைட்டு நான் தூங்கவே இல்ல. தூக்கம் வரல எனக்கு. ஏன்னா, ஒரு ஒரு கமெண்டர் வந்து என்ன இப்படி திட்டியிருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ஆடியோ கிளிப் அனுப்பி விட்டுருந்தாங்க எனக்கு WhatsAppல. அத கேட்டுட்டு ஆம்பளைங்கலாம் அப்படி பேசுறது இல்லைங்க. உண்மையா சொல்றேன் நானு. ஆம்பளைங்க கெட்ட வார்த்தை அப்படி பேசுனத நான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் கேட்டது கிடையாது. அவ்ளோ ஒரு கொச்சையான வார்த்தை. காது கூசுது அந்த வார்த்தைய கேட்கறதுக்கு. வாந்தி வர மாரி ஆயிருச்சு எனக்கு. நான் வந்து பேசுவேன் தான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அந்த மாரி வார்த்தையெல்லாம் நான் பேசுனது இல்லைங்க. எம்பி லைவ்ல வந்து புரோக்கர நான் பேசியிருக்கிறேன் தான். இல்லன்னுலாம் நான் சொல்லல. ஆனா அந்த மாரி வார்த்தையெல்லாம் நான் பேசுனது கிடையாது. காது கூசுது. ஒரு பொம்பள வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமான்னு தோணுச்சு. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதுக்கெல்லாம் வந்து என்ன அனுபவிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு கமெண்டர்ஸு கூட இருக்கிறவங்க, அவங்கள எப்படிங்க அப்படி பேசறதுக்கு தோணும்? நான் உண்மையா எனக்கு புடிக்கலன்னு நான் ஒதுங்கி தான் போவேன் நானு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. யோகேஸ்வரி நானும் கொஞ்ச நாள் பேசாம இருந்தோம். 2 பேருமே பிளாக் பண்ணல. யோகேஸ்வரியும் என்ன பிளாக் பண்ண கிடையாது. நானும் அவங்கள பிளாக் பண்ண கிடையாது. புடிக்கலையா ஒதுங்கிட்டோம் அவ்வளோதான். யார பத்தியும் யாரும் பேச கிடையாது. எதுக்கு வேண்டாம் நம்மள புடிக்கலையா